சொல்லுவாரு. படைச்சது எல்லாமே நல்லதுன்னு தான் சொல்லுவாரு. எதையுமே தீமை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே மாட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் படைத்த அந்த முதல் மனிதனுக்கு நல்லதை தான் அவர் கொடுத்தாரு. படைத்து வச்ச பழம் இது எல்லாத்தையும் நீ புசிச்சுக்கோப்பா, ஆண்டு கொள்ளு அப்படின்னு சொல்லி நல்லதா செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் கொடுத்தாரு. இப்ப தீமை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம், அப்படித்தானே? ஸோ நம்மளும் கூட நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நல்ல காரியங்களா கொடுப்போம். நம்ம கொடுக்கறத எப்பவும் நல்லதான் கொடுக்குறோம். நல்ல அருமையான, அது என்ன சொல்றது, எக்கு, அது என்னப்பா கட் பண்ணி கொடுப்பாங்களே, பிரெட் ஆம்லேட்டு. அன்னைக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. பிரெட் ஆம்லேட்டு, சிக்கன் ரைஸ், ஷவர்மா எல்லாம் நல்லதுதான் கொடுக்குறோம். ஆனா அது எல்லாத்தையும் விட ஒரு மேன்மையான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா? வார்த்தைகள், உன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உனக்கு பிரதியா இருப்பதாக சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருப்பான். அதுபோல நம்ம வெளியிடுற அந்த வார்த்தைகள் நல்ல 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 வார்த்தைகளா இருக்கணும். தவறி கூட நம்ம தீய வார்த்தைய பேசக்கூடாது. கெட்டு போயிரும், பழுதாயிரும், அடிபட்டுரும், கீழே விழுந்துருவ, என்னால முடியாது இப்படிங்கிற வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்தவே கூடாது. பரவாயில்ல, அது முடியாதுதான், அதுக்கு வேண்டி நான் ஏன் சொல்லணும் அப்படி நம்ம அதை நினைக்கணும். இவனால முடியுதா, நீ பண்ண முடிஞ்ச அளவு பண்ணு, அந்த மாதிரி சொல்லி நம்ம அவங்கள ஊக்கப்படுத்தலாம். பிள்ளைகள் எல்லாருக்குமே இது உண்மையிலே ஒரு நல்ல அருமையான செய்தியா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் காட் பாருங்க, படைக்கிற அத்தனை நாட்களும் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு விரும்புறேன். அப்ப அந்த கலை எங்கிருந்து வந்தது? அந்த தீமையான காரியம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எல்லாம் அப்படியே நன்மை 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 நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டே வந்தாலும் திடீர்னு இது நன்மை தீமை அப்படின்னு சொல்றாரு. தீமைங்கிற வார்த்தையை முதலாவது பயன்படுத்துறாரு. ஏன் பயன்படுத்துறாரு? எங்க இருந்து வந்துச்சு அந்த வார்த்தை அப்படி நான் நிறைய நாள் யோசித்தது உண்டு. ஏன் ஆண்டவர் நன்மை தீமைங்கிற விருட்சத்தை கொண்டு போய் தோட்டத்துல வைக்கணும்? அவர் அப்படி செய்ய மாட்டாரு. படைக்கிற மொத்த நாளுமே நல்லது நல்லது நல்லதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஏன் அவரு அங்க தீமையான அந்த தீமைங்கிற வேர்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப மத்தேயுல போட்டிருக்கும் ஒரு இடத்துல களை பற்றி போட்டிருக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 இருந்து படிங்க, ஒரு 5 நிமிஷம். ஸோ உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு சேர்ந்து இந்த கர்த்தருடைய வசனத்தையும் நம்ம தியானிச்ச மாதிரி இருக்கும். நல்ல சவுண்டா யாராவது மத்தேயு 13:24. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் போதும் சத்துரு அதை செய்தான் என்றான். சரியா? சோ கலைகளை காடு உண்டாக்கும் போது மொத்தத்தையுமே நல்லது நல்லது நல்லதுன்னு உண்டாக்கிட்டாரு. ஆனா ஒரு கலையும் அங்க முளைச்சு வந்துருச்சு. the tree, the knowledge, good and evil, அதை பற்றி தெரிஞ்சக்கூடிய அந்த ட்ரீயையும் அங்க வச்சுட்டாரு. வேத பண்டிதர்கள் கமெண்ட்ரி எழுதுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலரு அதை அவர் வைக்கவே செய்யல அப்படிங்கிறாரு சொல்றாங்க. நானும் கூட நெட்ல கூட சர்ச் பண்ணேன். ஒரு சில இடங்கள்ல காட் அதை வைக்கல அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா இந்த இடத்துலயும் சொல்லும் போது களைய நான் போடலப்பா அப்படின்னு தான் சொல்றாரு. நான் விதையத்தான் விதைச்சேன், களைய நான் விதைக்கல. இப்ப நம்ம தோட்டத்துல போய் கடலை போடுவோம், நல்லா உழுது அதை நல்லா பதப்படுத்தி களைகள் எல்லாம் அழிச்சு, ஈவன் களைகொல்லியும் கூட அடிச்சு அதுக்கு அடுத்தான் அதுல நாத்துப்பா வரும். கடலை போடுறோம், கடலை மட்டுமா முளைச்சு வருது? என்னதெல்லாம் முளைச்சு வருது? களைய நம்ம விதைச்சோமா? இல்ல.
இல்லவே இல்ல. கடலை மட்டும்தான் விதைச்சோம். ஆனா களை யார் போட்டா? சத்ரு போட்டு போயிட்டான். பிசாசு, சத்ரு அப்படின்னு சொன்னா டெவில், சாத்தான். சாத்தான் போட்டு போயிட்டான். ஸோ கடவுள் பார்த்தாரு. அப்ப சப்போஸ் நம்மளே இப்ப நம்ம தோட்டத்துல ஒரு வெள்ளரிக்காய் மரம், வெள்ளரிக்காய் தோட்டம் போட்டிருக்கோம். உள்ளுக்குள்ள ஒரு குமிட்டிக்காய் செடி முளைச்சிருச்சு. நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம்? நமக்கு இது தெரியும், நான் தான் வெள்ளரிக்காய் விதைச்சமா, நடுவில் ஒரு குமிட்டிக்காய் செடி முளைச்சு கிடக்கு, மகனே எல்லாம் வெள்ளரிக்காய் தோட்டம் போட்டு வச்சிருக்கேன், வெள்ளரிக்காய் மட்டும் பறிச்சு சாப்பிடு, குமிட்டிக்காயை பறிச்சு தின்றாதன்னு தானே சொல்லுவோம். அதே தான் சொன்னாரு காடு ஆதாம்கிட்ட போய், ஆதாமே நல்ல நல்ல மரங்கள் தான் வச்சிருந்தப்பா, எவனோ ஒருத்தன் உள்ள ஒரு அந்நிய மரத்தையும் வச்சுட்டு போயிட்டான், அதை போய் நீ சாப்பிட்றாத அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? அதை போய் சாப்பிட்டான். ஜீவ விருட்சத்தை தான் முதல் சாப்பிட சொன்னாரு. அதுக்கு அடுத்து நீ அதை சாப்பிடனா சாப்பிட்டுப்போ அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சிருந்தாரு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? அதை போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டான். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நன்மையான காரியங்களை மட்டுமே சொல்லிக் கொடுக்கணும். தீமையை அவன் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. நம் மூலமாக உலகமே அதை கொடுத்துரும். எப்படி கடல் தோட்டத்துக்குள்ள கடை அதுவா வந்துச்சோ, அது போல தீமையான காரியங்களை இந்த உலகம் அதுவே கொடுத்துரும். நம்ம பெற்றோர்களாகிய நாம நம்ம பிள்ளைகள் மேல அன்பு செலுத்துறபடினால அவங்களுக்கு வேண்டி எந்த விதமான நெகட்டிவான வார்த்தைகளையோ தீமையான வார்த்தைகளையோ கொடுக்கவே வேண்டாம். நான் அதை தான் விரும்புவேன். பெட்டரா சொல்லலாம், அதை விட பெட்டரான வார்த்தைகளை சொல்லலாம். சோ அதனாலதான் கர்த்தர் சொல்வாரு, அந்த களைய அங்கேயே புடுங்கி போட்டிருக்கலாம். அவரு புடுங்கி போடல. அதனாலதான் மத்தேயுல வந்து சொல்லுவாரு, ஐயா கோதுமை தோட்டத்துக்குள்ள களை முளைச்சிருச்சே என்ன செய்யன்னு சொல்லி கேட்கும்போது அதை விட்டுருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் அன்னைக்கே அந்த நாள்லயே அவர் களைய புடுங்காம விட்டதுனால, நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மல்கி அவர் சொல்லியிருக்கோம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நான் கர்த்தர் நான் மாறாதவர், அவர் ஒரு இருந்துகிட்டு இருக்காரு. அப்படிங்கறதுனால களைய நீ புடுங்கி போட வேண்டாம், அது பெருசாகட்டும், வந்ததுக்கு அடுத்து அதற்குரிய பிரதிபலன் அது கிடைக்கும். களை எது நல்லது எதுன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஸோ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரியோனன் பாப்பா குடும்பத்தாரே, இந்த நல்ல நாளிலே யோசுவாவினுடைய இந்த பிறந்த நாள் ஆசீர்வாத கூடுதலிலே கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு திருவுளம் பற்றுகிற காரியம் என்னவென்றால், நலமான காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். நல்ல வார்த்தைகளை அவர்களோடு பேசிக்கொண்டே இருங்கள். தீமையான காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்கவோ பேசவோ வேண்டிய அவசியமே கிடையாது. அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. அவங்களை எப்படி எப்படி வேறு பிரிக்கணும், எதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா அந்த மாதிரிலாம் சொல்லவே செய்யலையே அப்படி யோசிப்பாங்க அவங்க. இல்ல நம்ம தப்பா சொல்லி கொடுக்கவே, இதெல்லாம் செய்யாதப்பா, டைட் ஜீன்ஸ் போடாத, அது செய்யாத, இது செய்யாத, முடிக்கு சாயம் அடிக்காத அப்படின்னு சொன்னா போய் அவன் போய் சாயம் போட்டு வந்துடுவான். முடியை இப்படி தரிச்சு வெட்டாதன்னு சொன்னா போய் முடியை போய் தரிச்சு வெட்டு வந்துடுவான். சும்மா இருந்தா அவன் பாடு கம்மி இருப்பான். எங்க அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரி நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுதான் உண்மை. எங்க அப்பாவை தான் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும். அவங்க அப்பாவை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்மளே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் போய் அதை செஞ்சுட்டு வருவான். அவன் நமக்கு வெறுப்பு ஏறும். அதுதான் நிதர்சனம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல வார்த்தைகளை நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லியிருப்பாரு, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு. ஸோ நல்ல காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அதுல இருந்து அவங்க கத்துப்பாங்க. இது நான் சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்லாம் தீய காரியத்தை உண்மையிலே சொல்றேன், சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி அது திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. ஸோ நல்லதை சொல்லிக் கொடுப்போம், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், நல்ல ஒரு பிள்ளைகளை உருவாக்குவோம். மற்றபடி கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நான் கர்த்தர் நான் மாறாதவர்னு சொல்லியிருக்காரு. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்தை அவர் உண்டாக்கும் போது நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்ன கர்த்தர் இன்னைக்கும் அவர் நல்லது நல்லது நல்லதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதவே நம்மளும் செய்வோம். நம்மளுடைய பிதா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே காரியத்தை நாமும் பின்பற்றுவோம். நம்மளுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் அவங்கள ஒவ்வொரு நாளும் பார்த்து அவங்கள வழி நடத்திட்டே இருப்பாரு. கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. யோசுவாவின் ஆயுசு நாட்கள் இன்னும் பலப்படுவதாக. அவன் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நல்ல பலவானாய், கழுகுக்கு சமானமாயின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பலத்தோட, புது பலனோடு, எந்த நோய் நொடிகளும் அவனை அணுகாதபடிக்கு
நல்ல ஒவ்வொரு நாளும் அவன் புது பலனோடு ஜீவிப்பதற்காக நாம் குடும்பத்தாராக திருச்சபையாராக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமளில் பாராட்ட கிருபைக்காக துதிக்கிறோம் தாவே. ஆண்டவரே, நீர் நல்லவரும் நன்மை செய்யணும் துதிக்கிறோம் தாவே. எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவரா இருக்கணும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது கண்ணோக்கமா இருக்கிறவரே துதிக்கிறோம் தாவே. ஆண்டவரே, நாங்கள் விழாதபடிக்கு உங்களுடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கிறவரே துதிக்கிறோம் தாவே. உங்களுடைய அநாத தீர்மானத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதம் இருந்தபடினாலே இந்த நாளிலே நாங்கள் உண்மை ஆராதனை செய்யவும் தொழுது கொள்ளவும் நீர் பாராட்டின கிருபைக்காக துதிக்கிறோம் தாவே. இந்த வேளையில அன்பான சொன்ன பெரியவனுக்காக சோழி பாப்பாக்காக சமைச்சு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றாக இணைத்து தேவன் ஈவா கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக சமைச்சு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவநாயக்கத்தை மட்டுமாக இந்த குடும்பத்தினை பாதுகாத்து அரவணைத்து உங்களுடைய சிட்டைக்குள்ளாக நீ மறைத்து பாதுகாத்துக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அருமையான இளைய மகன் ஜோசுவாக்காக சமைச்சு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் நீ கன்னியமணியில பாதுகாத்து இந்த புதிய வருடத்துக்குள்ளாக அழித்து வைக்க முடியாத கிருபை வந்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கடந்த வருடத்திலே இந்த குடும்பத்துக்கு செய்த ஏராளமான கிருபைக்காக நன்மைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு ஆண்டுக்குள்ளாக இந்த குடும்பம் அடியெடுத்து வைக்க கருத்த கிருபை செய்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகனை நீர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி தாவே. வேதத்தில் வாசிக்கிறோம், இதோ பிள்ளைகள் கர்த்தராவது சுதந்திரம், கற்பத்தியங்கள் அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ கொடுத்த இந்த நல்ல கணிக்காக சமத்துல நன்றி தாவே. ஆண்டவரே, நீர் கொடுத்த 2 பிள்ளைகளை கர்த்தர் மட்டுமாக நீ கர்த்தருக்குள்ளாக வளர்த்து வருவதினாலே நம்மை துதிக்கிறோம், சோதரிங்க தாவே. ஆண்டவரே, பிள்ளைகள் வளரும் போது கர்த்தருக்கு ஏற்றவைகளை சொல்லி வளர்க்க கர்த்தர் கிருபை செய்யணும் சமூகத்தில் வேண்டும் செய்யணும். உன் தாயும் உன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக. அது உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அது ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளையை வளர்க்கத்தக்கதாக பெற்றோர் உம்முடைய வாசனத்தை சொல்லி ஊக்குவிக்க கர்த்தர் கிருபை செய்யணும் சமூகத்தில் வேண்டும் செய்யறோம். எங்கள் மத்தியில் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, கர்த்தர் உண்டாக்கிறது எல்லாமே நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஈவாக அருமையான சொன்ன திதியோனுக்கு பாப்பா கொடுத்த 2 பிள்ளைகள் நல்லது என்று கண்டு ஆண்டவரே, நீர் மட்டுமாக நீ ஆசீர்வாத கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யோசுவாக்காக சமுதாயம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே மகனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபை இருக்கட்டும். அவன் வளரும் போது தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்து வருக கர்த்தர் உதவி கிருபைக்காக துதிக்கிறோம் சொல்லுங்க தாவே. உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாத சமூகத்தில் வேண்டும் செய்கிறோம். சரீரத்தை பலனை கொடுக்க முடியாத சமூகத்தில் வேண்டும் செய்கிறோம். நல்ல படிப்பை கொடுக்க முடியாத சமூகத்தில் வேண்டும் செய்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாத சமூகத்தில் வேண்டும் செய்யுங்க தாவே. நல்ல கீழ்ப்படிதலை கொடுக்க முடியாத சமூகத்தில் வேண்டும் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக விளங்கு பண்ண போகிற கிருபைக்காக துதிக்கிறோம், சொல்றீங்க தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் உம்முடைய நாமத்து நிமித்தமாக உமக்கு முன்பாக நாங்கள் இந்த குழந்தையை ஆசீர்வாதத்து கடன் செல்ல எங்கள் கூட்டி சேர்த்த கிருபைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எருசலேமிலிருந்தும் சியோனிலிருந்தும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகனோடு பொழியப்படுவதற்காக துதிக்கிறோம், தாவே. இனபந்துக்களாக நண்பர்களாக சபையாக கூடி நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட இந்த குழந்தையை ஆசீர்வாத கடன் செல்ல இருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி இந்த குழந்தை நல்ல ஆசீர்வாதமான ஒரு வருஷமாக வளர்த்தக்கதாக நீர் கிருபை செய்ய போறதுக்காக துதிக்கிறோம், தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கு, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்துக்கு மட்டுமாக நீ பாராட்டின விளையாட்டு கிருபைக்காக நன்றி செலுத்துங்க தாவே. அருமையான சொன்ன கிரியன் கொடுத்த வேலைக்காக கையின் பிரயாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சௌரி கொடுத்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெசிலி கொடுத்த ஞானத்துக்காக படிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக இந்த குடும்பம் உம்முடைய பாக்குள்ள அடியெடுத்துக்கு முழக்கத்த கிருபைக்காக நன்றி செலுங்க தாவே. ஆண்டவரே, அவர் கொடுத்த குடும்பத்துக்காக தாயின் தகப்பனுக்காக சகோதரர்களுக்காக சமத்தில் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட வருகை மட்டும் இந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக ஒற்றுமையாக வளர்ந்து வருக கர்த்தர் உதவி செய்ய கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம், தாவே. இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை எடுத்து கொடுத்த சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக இந்த குடும்பம் கர்த்தருக்கு ஏற்ற வசனத்தோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பார்த்த வேண்டும் என்று
ஆண்டவரும் அருமரட்சகரும் மீட்புமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் சிவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வத்தையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் அருமையான குழந்தை ஜோசுவாவோடு இருப்பதாக. ஆமென்.